சிக்ஸ்த் கோல் பார்க்கலாம். ஃபிஃப்த் கோல் வந்து ஹார்ட் சக்ராக்குரிய கோல். ஓகேவா? ஸோ ஹார்ட் சக்ராக்குரிய ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்குரிய கோல் தான் வந்து இந்த கோல். இந்த சிக்ஸ்த் கோல் வந்து த்ரோட் சக்ராக்குரிய கோல். த்ரோட் சக்ராக்குரிய கான்சியஸ்னஸ் என்னன்னா ஆத்தென்டிசிட்டி, உண்மைத்தன்மை. ஸோ சொல்ற சொல்லையும் செய்யற செயல்லையும் உண்மைத்தன்மையோட இருக்கிறோமா அப்படின்றதான் வந்து அதை நம்மள அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்குரிய கோல் தான் வந்து இந்த ப்ராக்டிஸ்ட் மெயின்டைனிங் ஆத்தென்டிசிட்டி அண்ட் இன்வால்வ்மெண்ட் இன் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? சொல்ற சொல்லையும் செய்யற செயல்லையும் உண்மைத்தன்மையோட இருக்கிறது. ஸோ அது வெளியே மட்டும் கிடையாது, நம்மளோட ஆன்மாவுக்கும் உண்மைத்தன்மையா இருக்கிறது. ஆத்தென்டிக் டு செல்ஃப். ஓகேவா? ஹையர் செல்ஃப் ஒன்று சொல்லும், நம்ம லோயர் செல்ஃபோட அசோசியேட் ஆகி மனசு ஒன்று சொல்லுது, ஆன்மா ஒன்று சொல்லுது. பட் நம்ம வந்து எதுக்கு ரியாக்ட் பண்றோம், எதோட அசோசியேட் ஆயிருக்கிறோம் தெரியாம இருக்கிறப்ப நம்மளுக்கு நம்மளே வந்து ஆத்தென்டிக்கா இல்லாம இருந்தோம்னா அப்பயும் வந்து இந்த கோல் மீட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுடைய வெளியே சொல்ற சொல் செயல்லையும் சரி, உள்ளுக்குள்ள ஆன்மாக்கும் சரி, நம்ம உண்மைத்தன்மையோட இருக்கிறோம் அப்படின்றப்ப எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை முழு ஈடுபாடோட செயல்படுறோம் அப்படின்றப்ப வந்து இந்த கோல் ரீச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கோல் வந்து நம்மளுக்கு வந்து த்ரோட் சக்ராவுடைய ஆக்டிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? த்ரோட் சக்ராக்குரிய ஆக்டிவேஷன். ஸோ நம்ம லா ஆஃப் ஒன்ல வந்து ஃபிஃப்த் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஃபிஃப்த் டென்சிட்டிக்குரிய கான்சியஸ்னஸ் என்னன்னா உண்மைத்தன்மை அண்ட் தென் விஸ்டம். ஓகே, ஞானத்துக்குரிய கான்சியஸ்னஸ் தான் வந்து ஃபிஃப்த் டென்சிட்டிக்குரிய கான்சியஸ்னஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த ஹையர் டென்சிட்டி பீயிங் அந்த லெவலுக்கு போன பிறகு அங்கே வந்து டெலிபதி தான் இருக்கும். நம்ம வார்த்தையை டிபெண்ட் பண்ணியே அங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே வந்து தாட்ஸ் வந்து டெலிபதி மூலமாகவே ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அப்படின்றப்ப அங்கே வந்து பொய்க்கு வேலையே கிடையாது. ஏன்னா வந்து அங்கே பொய்ன்ற விஷயமே அங்கே இருக்காது. ஓகேவா? ஸோ அதை நம்ம இந்த பிசிக்கல் பாடியில இருக்கிறப்பயே அதை நம்மளோட ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு அது நம்மளோட ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ணி லைட் பாடியை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். உண்மைத்தன்மையை எல்லா இடத்துலையும் கடைபிடிக்கிறது, வெளியே மட்டும் கிடையாது, உங்களுக்கு நீங்களே உண்மைத்தன்மையோட இருக்கிறது, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் முழு ஈடுபாடோடு செயல்படுறது. இதான் வந்து இந்த கோலுடைய நோக்கம். அகைன் இந்த கோலும் வந்து ரொம்ப கஷ்டமான கோல் தான். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும் தான் நினைப்போமே தவிர முழு ஈடுபாடோட எல்லா நேரமும் செய்வோமானா சந்தேகம்தான். ஏன்னா நம்மளுடைய கோல் வந்து செஞ்சு முடிக்கணும் தான் இருக்கும். ஓகேவா? அந்த முழு ஈடுபாடு வந்து சில சமயம் மிஸ் ஆகும். ஸோ நான் ஃபீல் பண்றேன் இப்ப வந்து அந்த விஷயத்த நான் உண்மையிலேயே வந்து எப்படியோ உண்மைத்தன்மையோட தான் சொல்லையும் செயல்லையும் இருக்கிறோம். பட் ஆனா ஒரு விஷயத்த முழு ஈடுபாடோட செய்யறோம், நம்மளுக்கு நாமளே உண்மைத்தன்மையோட இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றப்ப வந்து நான் வந்து இந்த கோலை வந்து செக்லிஸ்ட் பண்ணுவேன். பட் இவ்வளோ ஈடுபாடோட செயல்படுறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும் இல்லையா? நம்மளுக்கே தோணும் இந்த விஷயத்த செஞ்சு முடிச்ச பிறகு நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த அந்த ஒரு மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் எல்லா விஷயத்திலும். அப்பதான் வந்து நம்ம ஆன்மாவோட இணைஞ்சு அந்த விஷயத்த செஞ்சிருக்கோம் அப்படின்றது அர்த்தம்.